ஜெர்மனி டோட்மண்ட் கோபரா ஞானம் வழங்கும் ஹாப்பி வெட்டிங் சேல். €100 மேலான கொள்முதல் அனைத்திற்கும் 50% வரை விலை கழிவு. மாப்பிள்ளை வேட்டி, ஷர்ட், குர்தா, லெகங்கா, பஞ்சாபி, காஞ்சிபுரம் அனைத்து சேலைகளும் கொள்முதல் செய்யலாம். கோபரா ஞானம் டோட்மண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் அகதி தஞ்சம் கோரிய சிறிய நாட்டவர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டுள்ளனர். நேற்று முன்தினம் ஜெர்மனியின் லைப்சிக் நகர போலீசார், அதாவது 1000 பேர் கொண்ட ஒரு குழுவானது சிறிய நாட்டு அகதிகள் மீது பாரிய சோதனை முற்றிய ஒன்றை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது சிரியா நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த இந்த அகதிகள் பின்னர் அகதியாக அங்கீகரிக்கப்பட்ட பிற்பாடு தங்களது வதிவிட விசாக்களை சிறிய நாட்டுக்கு அனுப்பியதாகவும், இவ்வாறு இவர்கள் சிறிய நாட்டுக்கு அனுப்பியதன் அடிப்படையில் சிரியாவிலிருந்து மோசடியான ரீதியில் இந்த விசாரணையுடைய அடிப்படையில் ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்கு பலர் முயற்சி செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவ்வாறு இந்த நாட்டிலே வசிக்கின்ற வதிவிட அனுமதி பெற்ற சிறிய நாட்டவர்கள் பின்னர் ஜெர்மன் நாட்டுக்கு அலுவலகத்துக்கு சென்று தங்களது கடவுச்சீட்டோ தங்களது வதிவிட விசாவோ தொலைந்து விட்டதாக அவர்கள் அலுவலகத்துக்கு தெரிவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் சிறிய நாட்டிலிருந்து இந்த மோசடியான ரீதியில் இந்த மோசடி பத்திரங்களின் அடிப்படையில் ஜெர்மன் நாட்டுக்கு வர பலர் முயற்சி செய்ததாகவும், இதே வேளையில் கட்டார், அபுதாபி மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இவருடைய எல்லை தடுப்பு போலீசாரால் இந்த விடயம் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மன் போலீசார் கூட இது சம்பந்தமாக பல தகவலை அறிந்து கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. கடந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதாகவும், இந்த மேலதிக விசாரணையின் அடிப்படையில் 50 பேருக்கு எதிராக இந்த விசாரணை அவர்கள் மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த சோதனையின் அடிப்படையில் ஒருவரது வீட்டிலிருந்து €1,00,000 போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் சிக்னல் செய்தித்தளம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் அரசியல்வாதிகள் தங்களிடையே செய்தி பரிமாற்றத்தை மிகவும் பாதுகாப்பான முறையில் மேற்கொள்வதற்காக விசேட செயலியான சிக்னல் என்று சொல்லப்படுகின்ற அப்பை அவர்கள் பாவனைக்கு உட்படுத்தி வருவதாகவும், அண்மை காலங்களாக இந்த சிக்னல் என்று சொல்லப்படுகின்ற ஆப்பின் மீது ரஷ்யாவுடைய உளவு அமைப்புகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த தாக்குதலின் காரணமாக ஜெர்மனியின் 2 மந்திரிமார்களுடைய செய்தி பரிமாற்றங்கள் களவாடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியினுடைய கட்டிடத்துறை நிர்மாண அமைச்சரான பெரேனா ஹாபேட் மற்றும் கல்வி அமைச்சர் பிரிண்ட் ஹூபர்ஸ் போன்றவர்களுடைய இந்த செய்தி பரிமாற்றங்கள் களவாடப்பட்டுள்ளதாக செய்திகளை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் பாராளுமன்ற தலைவியான ஜூலியா புலக்னர்களுடைய இந்த செய்திகளின் மீதும் தாக்குதல் இந்த உளவு அமைப்பினால் நடத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் உளவு அமைப்பான புண்டஸ்வர்ஃபர்சம் ஷூட்ஸ் ஆனது இந்த விடயத்தில் மிகவும் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும் என்று செய்திகளை பரிமாற்றம் செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனி நாட்டில் இயங்கும் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் €1000 நிதி உதவி அளிக்க புதிய சட்டம் ஒன்றை இயற்றியுள்ளது. நேற்று முன்தினம் ஜெர்மன் நாட்டுடைய பாராளுமன்றத்தில் என்லஸ்டும் பிரேமியம் சொல்லப்படுகின்ற ஸ்தாபனங்களில் வேலை செய்கின்றவர்களுக்கு ஸ்தாபனங்கள் €1000 இனாமாக வழங்குவதற்கு உரிய சட்டம் ஒன்று இயற்றப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. தற்பொழுது உலகளாவிய ரீதியில் எரிபொருட்களுடைய வெளியேற்றத்தினால் பல தொழிலாளர்கள் பாரிய பொருளாதார சுமைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற காரணத்தினால்
தொழில் நிறுவனங்கள் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் தங்களது தொழிலாளர்களுக்கு 1000 யூரோக்களை ஒரு ஊக்குவிப்பு நிதியமாக வழங்கலாம் என்று இந்த புதிய சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் யேமன் அரசாங்கமானது இந்த புதிய திட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு 2.3 பில்லியன் யூரோக்கள் இழப்பீடு ஏற்படலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவ்வகையான பணத்தை 1000 யூரோக்களை இந்த ஸ்தாபனங்கள் தங்களது தொழிலாளருக்கு வழங்கும் பொழுது அவர்களுக்கு வரிச்சலுகை ஒன்று ஏற்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் தற்பொழுது ஆபேகேப பவன் என்று சொல்லப்படுகின்ற வேலை வழங்குவதற்குரிய கூட்டு அமைப்பானது இந்த விடயத்துக்கு எதிரான தமது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க டங்க் ரபாட் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருளுக்கான வரி சலுகை ஒன்றையும் ஜெர்மன் அரசாங்கமானது சட்டம் மூலமாக அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 1 லிட்டர் எரிபொருளுக்கு 14 சென்ட்டுகள் இவ்வகையாக வரிச்சலுகை வழங்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த வரிச்சலுகை வழங்கப்படுவதன் அடிப்படையில் பாவனையாளர்கள் பல பிரயோசனங்களை அடைவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி கிரேஃபெல்ட் நகரத்தில் தந்தை ஒருவரை தனையன் கொலை செய்திருக்கின்றார். அவரை இப்பொழுது போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். கொலை செய்த நபர் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஜெர்மனியின் நகரமான கிரீஃபெல்டில் கடந்த 24/4/2026 அன்று 37 வயதுடைய ஒரு இளைஞனானவர் தனது 69 வயதுடைய தந்தையை சில பொருட்களால் தாக்கி கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த நபரானவர் தனது தந்தையார் இருந்த வீட்டுக்கு சென்றதாகவும் பின்னர் வீட்டுக்கு சென்று இவர் தந்தையார் மீது தரமறியான தாக்குதலை மேற்கொண்டதாக ஜெர்மன் பத்திரிகைகளில் செய்தியாக வந்திருக்கின்றது. இவ்வாறு இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இந்த 37 வயதுடைய இளைஞானவர் பின்னர் வீட்டை விட்டு இறங்கியதாகவும் இதே வேளையில் அயல் வீட்டு நபர் ஒருவர் இந்த நபரை கண்டு பின்னர் இவரை தடுத்து வைத்ததாகவும் இது சம்பந்தமாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த தகவலின் அடிப்படையில் இந்த 37 வயதுடைய இந்த நபரானவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராக்கி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த செய்தியை வெளியிட்ட பல பத்திரிகைகள் இந்த நபர் 37 வயதுடைய நபரானவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கவில்லை. இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த பிரதேசத்திலிருந்து வருகின்ற தகவலின் அடிப்படையில் 37 வயதுடைய நபர் நம்ம நாட்டைச் சேர்ந்தவராக உள்ளதாக பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இனி உலகச் செய்திகள். அமெரிக்காவின் தலைநகரமான வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்ட பத்திரிகையாளர் விருந்து விசார நிகழ்ச்சி ஒன்றின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஒரு நபரானவர் பாதுகாப்பு கடவுள்களை மீறி ட்ரம்ப்பை நோக்கி ஓடியதாகவும் இந்த ஓட்டத்தின் பொழுது அவரது மெய்ப்பாதுகாவலர்கள் இந்த நபரை கைது செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களுடைய விருந்து விசாரத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலை உலகளாவிய ரீதியில் பல அரசியல் தலைவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இது மிகவும் மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட வெட்கக்கேடான செயல் என்று தனது செய்தியில் தெரிவித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் அண்மை காலங்களாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது உலகளாவிய ரீதியில் பல முரண்பாடான நிலை எழுந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் கூட இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். ஐரோப்பா ரீதியில் ஐரோப்பாவிற்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களை அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புகின்ற நடவடிக்கையானது துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு இந்த நடவடிக்கையானது 28% உயர்வு கண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தமாக 4,91,000 ரூபாயாக நிராகரிக்கப்பட்ட அகதிகள் நாடு கடத்தப்படுகின்ற நிலையில் இருந்ததாகவும் நாடு கடத்தப்பட இருந்த நிலையில் உள்ள 44,96,000 பேரில் 1,35,000 பேர் அவர்களது சொந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. 2022ஆம் ஆண்டுடன் இது ஒப்பிடும் பொழுது 16% உயர்வு உள்ளதாகவும் செய்திகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ்.
நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்மண்ட் கோபரா ஞானம் வழங்கும் ஹாப்பி வெட்டிங் சேல். 100 யூரோவுக்கு மேலான கொள்முதல் அனைத்திற்கும் 50% வரை விலை கழிவு. மாப்பிள்ளை வேட்டி, ஷர்ட், குர்தா, லெகங்கா, பஞ்சாபி, காஞ்சிபுரம் அனைத்து சேலைகளும் கொள்முதல் செய்யலாம். கோபரா ஞானம் டோட்மண்ட்.